இந்த காய் காய்ச்சி அந்த ஏடிக்கு குமார சொல்லி சொல்லி நீ ஏன் கத்துல உனக்கு என்ன என்ன இடம் சரி உனக்கு நாய் ஒருமா நாட்டி கொண்டு 60 வருஷமா நாட்டிட்டு உங்களுக்கு காசு வருது அரசாங்கம் மாறிட்டு அது ரோட்டுல நின்று அப்போ நின்றுங்க இனி இந்த காய் காய்ச்சுன்னா 60 வருஷமா நாட்டிட்டோட சம்பந்தம் என்ன செய்ய உங்களுக்கு சம்பந்தம் உங்களுக்கு அம்மா வெயிலுக்கு சின்ன பிள்ளைல சரியா நாய் சும்மா எல்லாம் வீட்டை போகாம போலீஸா வந்து எல்லாரும் இது பண்ண மழையா கலைஞ்சு போகுங்க சரியா உண்மை நாட்டி கொண்டு அப்ப என்ன நட்டிய அப்ப சம்பந்தம் காது என்ன சம்பளம் நீங்க மயில் வாழ்க்கை கூட்ட உமா இப்ப சிஐடி போலீஸ் வரும் இரண்டா பிள்ளைகள் அப்துல்குமார சொல்லி இல்ல கலந்து போங்க சின்ன பிள்ளைகளை வச்சிருக்க கூடாது சரியா நீங்க என்ன உங்களுக்கு காசு வருது அது வாங்கினாங்க சரி சம்பந்தத்தை கேட்டியா சம்பந்தம் கேட்டியா சம்பந்தம் மேல போயிட்டா சரியா நீங்க இது செய்ய உனக்கு காசு வருது உனக்கு வெளிநாடு புலம்பெயர் புளிய அனுப்புறேன் நீங்க வாய் வளர்க்க கூட்டம் सामान से कोई कर दिया
அதை விட பரவாயில்ல, நீங்க வயது வளர்க்குறீங்க. அக்கௌண்ட் செக் பண்ணுவோம். ஏன் நான் சொல்றேன் நல்ல காசு வருது, உடனே செக் பண்ணுவோம், உடனே அடைக்கும். நீ ஏன் கருத்துல உனக்கு என்னையா என்ன இடம் சரி நடக்கிறாங்க. அந்த ஏடிக்கு வேற ஒரு கட்சி மண்டபம் சிறுவர்களாகிய நாங்கள் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு எமக்கு அத்தினத்தில் கொண்டாடுவதற்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் எம்மை போன்ற சகோதர சகோதரிகள் இறுதி யுத்தத்தில் படுகொலை செய்யப்பட்டதையும் மிஞ்சிய சிறார்கள் இராணுவ சோதனை சாவடியில் தமது பெற்றோர்களிடம் குடும்பமாக சரணடைந்ததும் கையளிக்கப்பட்ட பிள்ளைகள் தேடி ஏக்கத்தோடு 15 ஆண்டுகள் இவ்வீதியில் நின்று போராடும் தாய் தந்தையரின் கதைகளை கேட்கும்போது அவர்கள் எப்போது வருவார்கள் என்று கண்கலங்க கதை பேசுவார்கள். அத்தோடு எமது சகோதர சகோதரிகளுக்கு என்ன நடந்தது, எங்கே என்ற சரியான நீதியை பெற்றுத்தரும் வரைக்கும் எமக்கு இத்தினம் துக்கம் நிறைந்த தினமாகவே கருதப்படும். பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி. இன்றைய தினம் இந்த சர்வதேச தினமாக சர்வதேசத்தால பிரகடனப்படுத்தி இருக்கின்ற போதும் எமக்கான தினம், தமிழ் மக்களுக்கான தினமானது ஒரு துக்க தினமாகவே அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் யுத்தம் நிறைந்து முடிவடைந்த பின்பும் 15 வருடங்கள் கடந்து எமது பிள்ளைகளை குடும்பமாக இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு சோதனை சாவடிகளில கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள், 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், அவர்களை கையோட பெற்றோரோட ஒப்படைத்த குழந்தைகளை இந்த இராணுவம் கையில் ஒப்படைத்த குழந்தைகளை எங்கு என்று சொல்ல முடியாமல் அவர்களை எங்க பராமரிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாத ஒரு நிர்பந்த நிலையில தான் இந்த ஸ்ரீலங்கா அரசு இன்றைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் 8 ஜனாதிபதிகளும் அந்த யுத்தத்துக்கான பொறுப்பு கூறலை தவறி இருக்கிறார்கள். பொறுப்பு கூறலை செய்வதை தவறிவிட்டு அதை மூடி மறைக்கும் முகமாக பொய்களை, அவர்கள் இல்லை, நாங்கள் பிடிக்கவில்லை என்ற பொய்களை சொல்லிக் கொண்டு இந்த சர்வதேசத்தையும் இந்த தமிழ் மக்களத்தையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற நடவடிக்கையை தான் இவ்வளவு காலமும் செய்தார்கள். ஆனால் இப்போது 9வது ஜனாதிபதியும் வந்திருக்கார். அவரும் என்ன வேலை செய்வார் என்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த 9வது ஜனாதிபதி வந்த வேளையில இன்றைய சூழ்நிலையில நாம் எமக்கான உரிமைகளை நாங்கள் தேடுவதற்கு ஜனநாயக முறையில தான் இன்று நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டோம். ஆனா இந்த போராட்டத்தை மேற்கொள்ளும் போது ஒரு நபர் குழப்பவாதியாக வந்து இந்த போராட்டத்தில இந்த ஜனாதிபதி வந்திருக்கின்றார், என்னென்று நீங்கள் இதை செய்வீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் என்றால் இவரை யார் கட்டவிழ்த்து இறக்கி விட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நாட்டில் இருப்பவர்களும் மற்றது சர்வதேசமும் கேட்க வேண்டும். நாங்கள் உண்மையாகவே பயிர் வளர்க்குவதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொள்ளவில்லை. எமக்கான நீதி, இந்த குழந்தைகளுக்கான நீதியும் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்குமான சர்வதேச நீதி கிடைக்குமாக இருந்தால் ஒரு மனிதனை யாருக்கும் கொல்லுவதற்கு அதிகாரம் இல்லை. ஒரு இறைவன் படைத்தவன், அந்த இறைவன் மட்டும்தான் அவனுக்கு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் எவரையும் கொல்லுவதற்கு யாருக்கும் இங்கு பொறுப்பு இல்லை. ஒரு மனிதனை கொல்லுறதுக்கு எவனுக்கு உரிமை கொடுத்திருக்கு?
அந்த உரிமையை மீறி இன்றைக்கு கொலை செய்தார்களா என்ன செய்தார்கள் என்ற பொறுப்பு கூறல் இருந்து தவிர்த்து சர்வதேச நாட்டத்தை ஏமாற்றி கொண்டு இன்று எங்களையும் ஏமாத்தி இந்த ரோட்டு வழி அலைய வச்சு போட்டு இன்றைக்கு ஒரு குழப்பவாதி குழப்பி கொண்டிருக்கின்றார். எனவே நான் கேட்பது இந்த சர்வதேச சிறுவர் தினத்திலே இந்த சிறுவர்கள் இந்த வெயில்ல நின்று தங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இதுல இருக்க தாய் தந்தையர் எல்லாம் தமக்கான முதியோர் தினத்தை கொண்டாடாம இதுல தமது உறவுகளுக்கு பிள்ளைகள் கணவர் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையில இப்படியான இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் எமக்கான நீதியை இந்த சர்வதேசம் வெகு விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்றதுக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம் ஒழிய வேற எதற்காகவும் நிற்கவில்லை. இந்த 57வது கூட்டத்தொடரில் எமக்கான சர்வதேச பொறிமுறை உடான ஒரு சமிக்கைகள் எங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. அது மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அப்படி அனைத்துலக நாடுகளும் எமக்கு சாதகமாக பதிலை அளித்து இந்த உறவுகளுக்கான சர்வதேச நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் நான் இந்த நாளில இந்த இடத்துல இந்த ஊடக வாயிலாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.